Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வெல்கம் டு ஃபிஷ் பாரடைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஃபுல்லா வந்து நம்ம கிட்ட எல்லா ஸ்டாக்ஸும் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஹார்ட் வெரைட்டிஸ், அதுக்கு அப்புறம் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்மே கொஞ்சம் ஸ்டாக் வந்திருக்கு. என்னென்னன்னு வாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 6 பாக்ஸ். இந்த 6 பாக்ஸ்லயும் வந்து சாஃப்ட் வெரைட்டிஸ் தான் இருக்கும். பாக்ஸ் வந்து மழையில் நனைஞ்சு இந்த அட்டைப்பொட்டிலாம் பார்த்தீங்கன்னா நாசமாக போச்சு. ஆனால் என்ன தான் அட்டைப்பொட்டி நனைஞ்சாலும் மீன் பார்த்தீங்களா தண்ணிக்குள்ளே நனையாமே இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், சக்கரை கேட்டு நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்குது. வந்து அல்பினோ பாக்கு, நம்ம பாறை மீன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அல்பினோ பாக்குன்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் இருக்கும், செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிடேட்டர் ஃபிஷ் கூடலாம் இதை போடுறதுக்கு வந்து நம்ம சூப்பரான ஃபிஷ். இது நம்ம ப்ரிடேட்டர் எப்படி சொல்கிறது, இந்த அரவணா இந்த மாதிரி மீன் கூடலாம் இது நம்ம போடலாம். நெக்ஸ்ட்டு சி ஏஞ்சல், மோனோ ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கடல்லேருந்து டைரெக்டாக பிடிச்சி கொண்டு வராங்க. அதனால் இது நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வாட்டரில் வச்சுட்டு நம்ம ஹார்ட் வெரைட்டிஸ் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் டேங்க் கிளீனர் ஃபிஷ்ஷாக தான் சக்கரை கேட்டு தான். இது வந்து 2 கவரில் வந்துருக்கு. செகண்ட் பாக்ஸு, வாவ், இது பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் மேல் தூங்க. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. அல்பினோ ரெயின்போ ஷார்க் தெரியுதா? அல்பினோ ரெயின்போ ஷார்க் அப்படியே கீழே இருந்து பாரு, எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏய், இங்கே இருந்தாங்க இருந்து பாரு எப்படி இருக்குதுன்னு. அப்படியே பெரியல போவான், எப்படி இருக்குது பாரு. லைட்டுக்கு நல்லா இருக்குல்ல, சிறப்புடா, நீ நல்லா பண்ணுவ. இது வந்து கௌரா மீன். இது நார்மல் கௌரா, ப்ளூ கௌரா, எல்லோ கௌரா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், வாவ், ரெட் பிளாட்டி. செம்ம ரெட்டாக இருக்குங்க பாரு, தக 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 தகன்னு ஜொலிக்குது. அது ரெட்டு, வால் கருப்பு கிடையாது, ரெட் பிளாட்டி. நிறையா இருக்கு. நெக்ஸ்ட்டு இது பச்சை கலர் டெட்ரா அண்ட் எல்லோ கலர் டெட்ரா. அப்புறம் அந்த இப்போ எவ்வளோ பெருசு இருக்குது ஒன்று ஒன்றும். இது செம்மையாக இருக்குல்ல, எல்லாம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்குதே. டெல்டா கப்பீஸ், இதுதான் வந்து டெல்டா கப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. கப்பீஸில் வந்து ஒரு பேசிக் வெரைட்டிஸ் தான் இது, கம்மி ரேட்டு கப்பீஸ். இதெல்லாம் எடுக்கணும்டா. அப்புறம் கேமரா இங்கே ஒரே இடத்துல வச்சுருக்கேன், நியூஸ் ரிப்போர்ட்டர்னாலும் ஒரே இடத்துல எடுக்கிறதுக்கு. சரி, எல்லாரும் எதுக்கு பார்த்துருந்தா ஃபாக்ஸ் ஸ்டைலு. ஃபாக்ஸ் ஸ்டைல் இப்போ வந்துருக்கு. என்ன பண்ணுறது, இந்த மீன் அதே மாதிரி தூக்கி போட முடியாது. இது வந்து மாலி குட்டி போடும், தக தகன்னு குட்டி போடும், பெருசு பெருசாக இருக்குது எல்லாம், செம்ம சைஸு. இங்கே பாரு, எஸ்கே கோல்டு, வால்லாம் பெருசாக வச்சுட்டு சூப்பராக இருக்குல்ல. தெரியுதா? தெரியலையா? இப்போ தெரியுதா? இது ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா தூக்க போகிறேன். இதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் டெய்லி. பிளாக் மூட்ஸு என்னையாட்டுமே கருகருன்னு இருக்கா. நீ வெள்ளையாகிறண்ணா, அதெல்லாம் கேமரா எடிட்டிங்க. கேமரா சரியில்லை, வெள்ளையாகிற போயிடுச்சு, அவ்வளோதான். ஓ மை காட், ஃபீமேல் கப்பீஸு. அப்போ நீங்கள் பார்த்தது மேல் கப்பீஸு, இது வந்து ஃபீமேல் கப்பீஸ், டெல்டா கப்பீஸ். கவர் நசுங்கி போச்சு. என்ன படைப்பு இது, டேங்க்லிங்கர் தான். இது வந்து எனக்கு இது குவாலிட்டி பிடிக்கல, இருந்தாலும் ஓகே. மொராண்டா கோல்டுன்னு நினைக்கிறேன், சுமாராக தான் இருக்கு. பிளாட்டி பாருங்க, சூப்பராக இருக்குது. ரெட் டைல் பிளாட்டி, சரி பிளாக் டைல் பிளாட்டி. அப்புறம்
ஸ்வாட் டெயில். இந்த தடவை ஸ்வாட் டெயில் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, சைஸும் சூப்பராக இருக்குது. பாருங்க வால் எப்படி கத்தி மாதிரி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க. சூப்பரான சைஸு ஜீப்ரா. ஜீப்ரா நல்ல சைஸு, எல்லோ கலரு, பிங்க் கலரு, கூட 4-5 கம்போசியா வந்து கலந்து வந்திருக்கு. நல்ல சைஸ் ஜீப்ரா. எல்லாம் டேங்கில் விட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போமா, இது வந்து சேம் அதே மாதிரி ஒராண்டா ரெட் கேப் தான். வா எல்லோ கலர் என்னடா பேரு விடோ டெட்ரா. எல்லோ கலர் விடோ டெட்ரா. விடோனாலே வெள்ளை தான், ஆனால் ஏன் விடோ டெட்ரான்னு சொல்கிறாங்க, எல்லோ கலர் டெட்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீடிங் சைஸ் மாலி. ஃபீடிங் மாலியா? ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு தயாரிக்கிறதுக்கான அச்சு. இதில் இனிமேல் நாங்கள் சோப்பு தயாரித்து இதில் தான் நான் குளிக்க போகிறேன். குளிக்கிறதே 4 நாளைக்கு ஒரு தடவை தான், இருந்தாலும் இதில் குளிக்க போகிறேன். இங்கே போகிறேன், ஹனிபீலாம் இருக்குள்ளார, விதவிதமாக வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்க பாக் ஸ்டைலு. இது வந்து சின்ன சைஸ் கோல்டு, நம்ம கம்மி ரேட்டில் கொடுக்கக்கூடிய சைஸில் கோல்டு தான். இதுவும் எஸ்கே கோல்டு தான், நல்லா இருக்கு. இதுல இப்போ இந்த டேங்கெல்லாம் வந்து பத்துமான்னு தெரியல, எல்லாம் நப்பி வைக்க போகிறோம். இதுவும் பிளாக் மூட்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக சூப்பராக இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த கடைசி டேங்கில் போட்டுடலாம். இது மீடியம் சைஸ் கோல்டு எல்லாம். ஸோ கடை வந்து மூடிக்கிச்சு கட்டப்பட்டியில். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து நம்மளோட பெரிய பாக்ஸுக்கு வந்தாச்சு. இந்த பாக்ஸில் தான் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் இருக்கு, பிரிச்சுருவோமா. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க. கவருக்குள்ளே கவர் இருக்கும். பெரிய கவர் வந்து நம்ம மலைக்கோட்டா பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் என்னமோ சின்னதாக இருக்குது. வாங்க, இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே கண்டுபிடிங்க. இது பேர் தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா இருந்தால் என் கேள்வி. பார்க்குறதுக்கு பல்லி மாதிரி இருக்கும், ஒட்டிகிட்டு இருக்கும் இப்படி. அப்புறமா இதை பற்றி பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதில் வந்து செனேகல் வந்து அல்பினோ செனேகலும் க்ரீன் செனேகலும் இருக்குது. மான்சர் ஃபிஷ்ஷில் வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷில் இதுவும் ஒன்று. சின்ன கவரில் என்ன இருக்குது, என்னமோ இருக்கே. இது இனாமாக கொடுத்தாங்களா இல்லை என்னன்னு தெரியல. காரு அலிகேட்டர் காரா இல்லை என்னன்னு தெரியல. இது என்னன்னே தெரியல. இத்திலூண்டு என்னமோ இருக்கு. இது காரா இல்லை, காரு தான். இது என்ன கார்னு புரியல. இது ஆமா, இங்கேயும் கார் இருக்கு. ஆமா, குழந்தை கார். இதெல்லாம் ஒரிஜினலாவே கார் தான். அது 2 இன்ச் காரு. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து சியாமேஸ் அல்கேட்டர் அண்ட் கோல்டன் அல்கேட்டர் ரெண்டுமே இதில் இருக்குது. இதெல்லாம் இந்த பிளான்டட் டேங்க்கில் அல்கே நல்லாவே வந்து கிளியர் பண்ணும். அதாவது இந்த கோல்டனும் சரி சியாமஸும் சரி சூப்பராக வந்து இது பண்ணும். ஒரு ரெட்டைல் கேட்டு வந்து ரொம்ப குட்டி குட்டி சைஸ் தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல. என்ன கீழே காத்துனா தெரியுதா? ஆமாம், இதில் வந்து ஷவல் நோஸ் இருக்குது. ஷவல் நோஸ் நல்லா சூப்பரான சைஸ். நெக்ஸ்ட்டு இதுலேயே எங்கே என்ன இருக்குன்னே தெரில. கார் தான் இருக்குது, குட்டி காரு. நான் இவ்வளோ பெரிய கார் கேட்டேங்க.
இது இத்தினூண்டு கார் தான் கொடுக்குறாங்க. இது என்னன்னு புரியல. இப்படி தான் ஏதாவது சொதப்பிடுறாங்க. லெப்பர்டு புஷ் ஃபிஷ், இது ஒன்றாவது எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷு. இது பார்க்குறதுக்கு கௌரா மீன் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அது இந்த புஷ்ஷு நிறையா வச்சு இந்த மீன் நம்ம வளர்க்கும் போது ஒரு பஞ்சுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாக வந்து லாப்ஸ்டர். கிட்டத்தட்ட ஒரு 10 லாப்ஸ்டர் இதில் இருக்குது. எல்லா கலருமே இருக்குது. ப்ளூவு, ஒயிட்டு, மிக்சிங் கலர் எல்லாமே லாப்ஸ்டர் தான். ஃபைனலாக இன்னும் 2 கவர் இருக்குது. இதுப்பா பேரட்டு, எல்லோ கலர் பேரட்டு அண்டு ரெட் கலர் பேரட். இது என்னது? நியான் டெட்ரா. பிளான்டட் டேங்கில் வைக்கக்கூடிய ஃபிஷ் நியான் டெட்ரா. அப்படி இப்படின்னு இருக்கும். ஓகே காஸ், இப்போ நம்ம எல்லா ஃபிஷ்ஷஸும் வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணோடனே டேங்கில் இருக்கிற வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காய்ஸ், ஃபைனலாக ஓரளவுக்கு எல்லா டேங்க்கும் ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சில டேங்க்லாம் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த டேங்க்கும் ஃபில் ஆகாமல் இருக்குது. அதுக்கு வந்து நான் புதுசாக வேறு ஏதாவது ஒரு வெரைட்டிஸ் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ வாங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேங்கில் வந்து 2 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். 3 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். 2 வந்து ஒரே வெரைட்டிஸு, 2 கலரு, டின் ஃபைல், அல்பினோ அண்ட் நார்மல், அப்புறம் சி ஏஞ்சல். இந்த 3மே வந்து இதில் இருக்குது. அண்ட் இதில் வந்து அல்பினோ ஷார்க்கு, பிளாக் ஷார்க் இருக்குது. அண்ட் இந்த கீழே என்ன இருக்குன்னா ரோசி பார்ப் இருக்குது. அண்ட் இந்த ஃபிஷ் வந்து ஜெயின் கோரா. இதில் வந்து கொஞ்சம் மிக்சப்பாக இருக்குது. டேங்க் கொஞ்சம் பெருசாக இருக்குன்றனால எல்லாம் மிக்சப்பாக போட்டிருக்கேன். அப்படியே கீழே வந்தோம்னா மோலி ஃபிஷ் இருக்குது. இதில் வந்து ரெட்டைலு, ஷவல் நோஸு எல்லாமே இருக்குது. குட்டி குட்டி சைஸ் எல்லாமே. அண்ட் இதில் வந்து என்ன மீன் இது? மீசகல்டி. அப்புறம் அகைன் மாலி. அண்ட் இதில் வந்து டேங்க்லின் வந்து பெரிய பெரிய சைஸஸில் இருக்குது. அப்புறம் டேங்கில் வந்து ஆஸ்கர் அண்டு ஆல்பினோ பாக்கு விட்டுருக்கேன். தென் இந்த டேங்கில் ரெட் பேரட். இந்த டேங்கில் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இப்போதைக்கு கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்கும். போலார் பேரட், சாரி, ரெட் பேரட் அண்ட் எல்லோ பேரட் இருக்கும். அப்புறம் சில்வர் டாலர் இருக்கும். தென் இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்டு. இதில் ஃபுல்லாக பிளாக் மூர்ஸ் நல்லா பெரிய பெரிய சைஸுங்க. அதுவும் டெய்லாம் அழகாக இருக்குது பார்க்க. கோல்டு ஃபிஷ்லேயே வந்து பிளாக் மூர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா ரெட் கொலிசா. இதுதான் ரெட் கொலிசா. இந்த 2 டேங்க் தான் காலி. ஸோ இதில் வந்து ரூக்கின் கோல்டு இருக்குது அண்ட் நார்மல் ரெட் கேப்பு, ஒராண்டா. அப்புறம் இந்த டேங்க்கில் எஸ்கே கோல்டு இல்லை நார்மல் கோல்டு. அப்புறம் இதில் வந்து இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் மாதிரி ஜியோ பேகஸ், ரெட்வுட் இருக்குது. பார்க்குறதுக்கு ஜிலேபி கண்ட மாதிரி இருக்கும், ஆனால் இது ஜியோ பேகஸ். அப்புறம் செனேகல், அல்பினோ செனேகல், க்ரீன் செனேகல் இதில் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து ஏஞ்சல் இருக்குது. இதில் ஸ்வாட் டெயில். இந்த தடவை ஸ்வாட் டெயில் வந்து பெரிய பெரிய டெயிலோட சைஸ் வந்து சூப்பராக இருக்குதா. அதுக்கப்புறம் இதில் வந்து அல்பினோ ரெயின்போ ஷார்க். ஆக்சுவலி நான் பிளாக்கும் வந்து சொல்லியிருந்தது, பட் பிளாக் கலர் வரல, அல்பினோ மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளாக்கும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மிக்ஸ்அப் கப்பீஸ், நார்மல் வெரைட்டிஸ் கப்பீஸ், டெல்டா கப்பீஸ். டேங்க்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண. ஜீப்ராவில் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்குது. எல்லோ, க்ரீன், பிங்க்கு. இதில் வந்து ரெட் கலர் டைகர், சாரி நார்மல் டைகர் இருக்குது. ஸோ எல்லோரும் கேட்டிருந்த லாப்ஸ்டர் இங்கே இருக்குது. லாப்ஸ்டர்லேயும் எல்லா கலர் இருக்குது. ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, கோஸ்ட் லாப்ஸ்டர் இருக்குது. ஒயிட்டு மட்டும் தான் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். லாப்ஸ்டர் நல்லா இருக்குப்பா.
இதில் வந்து கௌரா ஃபிஷ் இருக்குது. இது என்ன மீன் நிறைய பேருக்கு தெரியாது. இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிளட் ரெட் பிளாட்டி. இது வந்து ஃபுல் பிளட் ரெட் 777 இருக்கும். இதுலேயே வந்து இந்த பிளாட்டி வந்து டெயில் கருப்பு கலரில் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளவரான் செக்ஷன். இதில் வந்து ஃப்ளவரான்லாம் இதெல்லாம் தான் வச்சுருப்பேன் பார்ட்டிஷன் போட்டு. கூடவே வந்து டர்ட்டிலும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு அரவணா வின்னோம். அப்புறம் இந்த டர்ட்டில் இடம் மாற்றிட்டு இங்கேயும் வந்து ஒரு அரவணா வில்லான்ருக்கேன். ஸோ வந்து தாய் சில்க் ஃப்ளவரான். ஸோ இங்கே வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ், இங்கே மெட்டல் ப்ளூ. அப்புறம் இந்த ஸோ இது வந்து சாண்டா கிளாஸ் கப்பீஸு. டெய்லாம் பாருங்கள் ஃபுல் சைஸில் செம்மையாக இருக்கும். இதில் இருக்க வந்து கோல்டு கப்பீஸு. இதில் இருக்கிறது வந்து ப்ளூ கலர், அதாவது இந்த பர்பிள் ப்ளூபெரின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபீமேல் இருக்குது, மேல் 1-2 தான் இருக்கும். ஸோ இதில் வந்து சிச்சிலட் வெரைட்டிஸ் குட்டி குட்டியாக மாஃப் அண்ட் ஃபுல் ரெட் கப்பீஸு. போடு புஷ் ஃபிஷ் பார்க்குறதுக்கு சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கும். இதோ நெக்ஸ்ட்டு கப்பீஸ் காமிச்சாச்சா. இதில் என்ன இருக்குது? அலிகேட்டர் காரோட குழந்தைங்கள் ஒன்று பல்ட்டி அடிச்சுட்டுக்குது. பரலோகம் போக போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் இந்த மாதிரி சைஸு போடாதீங்கன்னா கேட்குறாங்களா? இப்படி தான் எதையாவது போட்டு என் காசெல்லாம் நஷ்டம் பண்ணுறதுக்கே இருக்காங்க. 3 வந்ததுங்க. நான் கேட்டது 6 இன்ச்சு, வந்தது 2 இன்ச்சு. கேட்டால் பல கதை சொல்கிறாங்க. அப்புறம் ப்ளூ கப்பீஸ், இம்போர்ட்டட் கப்பீஸ். ஜெட் பிளாக்கு, இதுவும் ஜெட் பிளாக்கு. அல்கேட்டர், கோல்டன் அல்கேட்டர், சியாமேஸ் அல்கேட்டர். எல்லாமே நார்மல் கப்பீஸ். அப்புறம் கலர்ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பிடிச்ச கலர் விடோ. ஸோ நியான் டெட்ராவும் வந்திருக்கு. நியானை வந்து இன்னும் நான் ரிலீஸ் பண்ணல. இப்போதைக்கு கவரு வச்சுருக்கேன் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுக்காக. ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அதை. ஸோ நம்ம பெரிய டேங்கில் இந்த மான்சர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கொய் ஃபிஷ் தான் போட்டிருந்தோம். இப்போ இதில் வந்து மணிலா கொய் பெரிய பெரிய சைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் கொய்யெல்லாம் பெரிய பெரிய சைஸில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மீன் வந்து ஃபோக்கஸ் ஆகுதா, மரக்கட்டையோட கிடக்குது பாருங்கள். வுட் கேட் ஃபிஷ். ஒரு காலத்தில் இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி இது நிறையா வாங்கியிருந்தேன். இது என்கிட்ட சேல்ஸ் ஆகாமல் அப்படியே வந்து வளர்ந்து போச்சு. இதுக்கு மேலே இது இங்கேயே ப்ரீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நான் ஆஃபர் போட்டு விற்றுலான் இருக்கேன். வேணுங்கிறவங்க டிஎம் பண்ணுங்கள். இப்போ எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. மீண்டும் வந்து நான் 4 நாளைக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ கூட பெரிய வீடியோ. அதுலேருந்து நிறைய புது புது வெரைட்டிஸ், அதாவது எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்லாம் காமிக்க போகிறேன். ஸோ சீ தட், பாய்.